கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரதிஷ்டை. யாத்ராகமம் 32 அதிகாரம் 29 கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான். தாவீதின் அபிஷேகம் என்பது தாவீதின் பிரதிஷ்டையை குறிக்கிறது. மோசே அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான். அதாவது பரிசுத்தத்திற்காக பிரதிஷ்டை பண்ணுகிறதை பார்க்கிறோம். யாரும் தன்னைத்தானே ஊழியக்காரனாக ஏற்படுத்தி கொள்ள முடியாது. அவ்வாறு செய்பவர்கள் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டார்கள். ஆரோனின் பாவங்களுக்காக பாவ நிவிர்த்தியை கொண்டு வர வேண்டியிருந்தது. மோசே அந்த பலியை செலுத்தி பிரதிஷ்டை பண்ணினார் என்று லேவியராகமத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரதான ஆசாரியனானாலும் ஆண்டவரால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இக்காலங்களிலும் சபையில் யார் எந்த பொறுப்பில் இருந்தாலும் அவர்கள் ஆவிக்குரிய சுத்திகரிப்பு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நிச்சயம் பெற்றிருக்க வேண்டும். இந்த சுத்திகரிப்பு பெற்றுள்ளேன், ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்டுள்ளேன், தேவனுக்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளேன் என்ற பொறுப்பு இல்லாதவர்கள் தேவனுடைய ஊழியம் செய்வதற்கு தகுதியானவர்கள் அல்ல. நாம் செய்யும் ஊழியங்கள் சிறிதோ பெரிதோ அது ஆண்டவரை சார்ந்தது. ஆண்டவர் விரும்பும் விதத்தில் இருக்க வேண்டும். மனிதர்களை பிரியப்படுத்தும் விதத்தில் இருந்தால் நம்முடைய தலைமுறைகளுக்கு விரோதமாக இருக்கிறோம் என்று பொருள்படுகிறது. தலைமுறையினரின் ஆசீர்வாதத்திற்கு எதிராக செயல்படுகிறோம். பிரியரே, மோசே மலையில் போய் 10 கட்டளைகளையும் ஆண்டவரிடத்தில் வாங்க போன போது ஆரோன் தலைமையில் இஸ்ரவேல் ஜனங்கள் பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கி வணங்கினார்கள். தேவ கோபம் பின் சந்ததிகளை தாக்காமல் இருக்க மோசே கூறுகிறார், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்கிறபடியினாலே கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே கூறுகிறார். இந்த பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் என் பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்காக